நான் வந்து ரொம்ப நாளாக சுற்றி எனக்கு நான் பிறக்காத மாதிரி இந்த கோயில் இருக்குது. சக்திவான கோயில் தான் இது. நினைச்சக்க நான் நல்லா நிறைவேறணும். சக்தியுள்ள அம்மன் சக்தியுள்ள அம்மன். ஏன்னா இது வரைக்கும் யாரும் வந்து கும்பிட்டு நிறைவேறல ஏன் போனதெல்லாம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த ஆய் சக்தியுள்ள சாமி அவர் நல்லா நிறைவேற்றுவா. எல்லா மக்களும் வந்து அவர் நல்லா காப்பாற்றுறாரு. இந்த கோயில் பில்லி துணி காத்து கருப்பு இருந்தாலும் வீட்டில் செய்வான் கோளாறு, கை கால் போனது, உடம்பு தெரியாத போனது, தலைவலி காய்ச்சல் இது எல்லாமே அம்மா போக்கி கொடுத்துருவா. அதுவும் சக்தியுள்ள அம்மா இது. நாங்கள் எனக்கு தெரிஞ்சு 35 வருஷம் நான் ஒரு 10-15 வருஷம் சுற்றிட்டு தான் இருக்கிறேன். யாரும் வந்து வேணும் வச்சு நிறைவேறணும் சொல்லிட்டு நிறைவேற்றும் போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சக்தியுள்ள அம்மன் இது. ஆமாம், தருமபுரி தான் இருக்கிறேன் நான். நாங்கள் மாதம் மாதம் சுற்றி போட்டுட்டு போவோம். அம்மா எங்கிட்ட வரவங்களும் சுற்றி நல்லாதுன்னு சொல்கிறாங்க. சக்தியுள்ள சாமி ஆயா புண்ணியத்து நாங்கள் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறோம். அமாவாசைக்கு வந்து இந்த மேச்சேரி 10 அமாவாசைக்கு தான் மெயின் பலனே சக்தி உள்ளது. அதனால அமாவாசைக்கு வந்து எல்லாம் சுற்றி போட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டு வீட்டில் போய் எலுமிச்சம்பழம் வைப்பாங்க. நல்லதே நடந்து சாமி கும்பிடுறாங்க எல்லாருமே. அதான் ஐதீகம் இந்த அம்மனுக்கு. அது காலங்காலமாக கும்பிட்டு இருக்கிறாங்க அந்த கோயில். அது வந்து சக்தியுள்ள சாமி இது. இல்ல இத்தனை வாரம் தான் வரணும், இத்தனை நாள் தான் வரணும், இத்தனை எலுமிச்சம்பழம் வைக்கணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது பரிகாரம் பரிகாரம் இருந்து கும்பிட்டு பழம் சுற்றிட்டு போயிடலாம். இந்த இது கிடையாது. சுற்றி போட்டு போயிடலாம். அவங்களுக்கு இருந்து எந்த பரிகாரம் கிடையாது. கும்பிட்டு 1000 கும்பிட்டு வேண்டு வச்சுட்டு போயிடலாம். வேண்டுதல் வச்சு அவங்க குறைய தீர்த்துட்டு போவாங்க. அதை நல்லா முடிஞ்சு அவங்க வந்து ஆடோ கோலையோ வெட்டி சமைச்சு சாப்பிட்டு போவாங்க. வேண்டுதல் வச்சு நிறைவேறுங்க. ஆனால் குடிச்சு நிறைவேறிருக்கு. அந்த ஆயா பண்ணி சீக்கிரம் நிறைவேறுது. ஆண்டவன் பண்ணிட்டு நல்லா சீக்கிரம் நிறைவேறி நல்லா போகிறாங்கலாம் வராங்க குடிக்கிறாங்க. மேலும் மாதம் மாதம் கூட்டம் வந்துட்டு மாசம்ல தினமும் கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு அந்த கோயிலில். இதெல்லாம் சக்தியுள்ள அம்மன். சேலத்தில் முக்கியமாக மெரியமான கோயில் இந்த கோயில் தான் கூட்டம் வந்துட்டு தான் இருக்காங்க எல்லாமே. கோயிலுக்கு மேச்சேரி 10 அட்ரஸ் நம்மளுக்கு எதுவும் தெரியாது. சேலம் டிஸ்ட்ரிக்ட் மேச்சேரி அம்மன் மேச்சேரி அம்மன் கோயில் தான் இது. நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் இருக்கு ஒரு 10-15 வருஷம் இங்க இருக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச 10-15 இங்க சுத்திட்டு இருக்கேன் நான். அமாவாசை வந்துருவேன். இப்ப நீங்க செய்யற இந்த பரிகாரம் இது வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து வராங்கன்னா அவங்களுக்கு காத்து கருப்பு பள்ளி கிளிசுலாம் இருக்காங்களே எங்கிட்ட சுத்திட்டு போவாங்க. நாங்க அந்த ஆயா பேர் சொல்லி சுத்துறோமா நல்லதே நடக்கும் அவங்களுக்கு. அதனால மாசம் மாசம் வந்து சுத்திட்டு போறாங்க. வந்து அவங்க வந்து வரவங்களும் நல்ல ரிசல்ட் சொல்றாங்களா? நல்லா சுத்தி நல்லா நடக்கும் சொல்றாங்க. எந்த குறையும் எங்களை எதுவும் சொல்லலை. நல்லதே நடக்கணும். சுத்தி போட்டு போல எங்கிட்ட யாரும் சுத்த மாட்டாங்களா, சுத்தி போட்டுட்டே இருக்காங்க எல்லாருமே எங்க கிட்ட. அதனாலதான் நல்லதே நடக்குது. மக்களுக்கு தனியா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சாமி பேர் சொல்லி தான் சுத்தி போடுவாங்க. அது நாங்கள் சொல்ல மாட்டோம். சாமி பேர் சொல்லி தான் சுத்தி போடுவாங்க. நாயை மனசுல வச்சுக்கிட்டு விரதம் வந்து சுத்தி போடுவோம். அதனால தான் இந்த ஒரு நாள் ஃபுல்லா நாயகம் விரதம் இருப்பாங்க. சுத்தி போட்டுட்டு நம்ம போவோம். நீங்க சுத்தி போடுறதுக்கு நீங்க விரதம் இருக்கணுமா? நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருந்துதான் நீங்க பண்றீங்க. அதனால நாயை பற்றி விரதம் இருப்பாங்க. ஆனால் நாயை பண்ணி நாங்கள் எல்லாரும் நாயை பண்ணி எல்லாரும் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அதனாலதான். சரிங்க. பொதுவா வெளியூர்ல இருந்து வரவங்க அந்த மக்களுக்காக நீங்க ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நாங்கள் அந்த ஆய பேர் வந்து சுற்றி போடுவோம் சொல்ல மாட்டோம். சுற்றி தான் போடுவாங்க. அவங்க குறைய எங்கிட்ட சொல்லுவாங்க. அந்த குறைய சொல்லி நாங்கள் சுற்றி போடுவோம். நாங்கள் இப்போ பெங்களூரு, ஒசூர், சென்னையில் எல்லாமே வராங்க. மைசூர்ல எல்லாமே வராங்க. முக்கியமா ஒரு சில இடங்கள்ல வந்து குழந்தைக்காக கல்யாணத்துக்காக இந்த கோவில்ல முக்கியமா அதிகமான பேர் எதுக்காக வராங்க? அதிகமா வந்து வீட்டுல கருப்பு தீனி துள்ளி இதுதான் அதுக்கு நிறைய பேர் இங்க வராங்க. கல்யாண விஷயம் தான் அவ்வளோ வரதில்லை. வீட்டுல செய்வான கோளாறு இது மாதிரி இருந்தால் நிறைய பேர் வந்து அம்மாட்ட கும்பிட்டு எலுமிச்சம் சுற்றி சொருவிட்டு போறாங்க. அப்புறம் எலுமிச்சம் சாமி மடி வச்சு எலுமிச்சம் எடுத்துட்டும் போறாங்க. அவங்க நிறைவேற்றது அது சாமிக்கு நல்லா நிவர்த்தி ஆயிடுது. அதனால இந்த கோயில் வந்து கூட்டம் வரதில்ல. வந்து சாமி சக்தியுள்ள சாமி வந்து கூட்டம் அதிகம் நல்லபடியே வருது இந்த கோயில். அதனால தான் அப்படி சரி, நன்றி. ஐயா, நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்கள் ஈரோட்ல இருந்து வரேங்க. இந்த கோயில் ஒரு காலத்தில் கிராமம். இப்போ இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 40 வருஷமா வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கோயிலில் வந்து நாம் என்ன குறை இருக்குதோ அதை தெய்வத்துக்கிட்ட முறையிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த குறை நிவர்த்தி ஆகுது. கோயிலுக்கு வந்துட்டு போனால் ஒரு மன ஆறுதல் இருக்குது. இந்த கோயில் வந்து சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தெய்வம் வந்து ரொம்ப பழமையான தெய்வம். இந்த தெய்வம் வழிபடுறதுனால மக்களுக்கு இந்த சுற்று வட்டாரத்தில் 18 பட்டி கிராமமும் நல்லா சிறப்பாக இன்னைக்கு செழிப்பாக இருக்குதுன்னா அதுக்கு இந்த தெய்வம் ஒரு துணையாக இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் வந்து இந்த தெய்வங்களை வழிபடுறதுனால நல்லா எல்லாம் எந்த மாதிரியெல்லாம் வழிபடுறாங்க ஐயா? இது வழிபடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசைன்னா நைட்டு கிரிவலம் வருவாங்க. தூரமாக இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து நைட்டெல்லாம் வந்து இங்கே இருந்து காலையில் சாமி கும்பிட்டு போவாங்க. அப்புறம் எல்லாமே வந்து இந்த இடம் அந்த தெய்வத்தினுடைய வழிபாடு தாங்க. இதனால சிறப்பாக இருக்கும். இல்லை நான் இங்கே புத்தூர் தான். நாங்கள்
வாரம் வெள்ளிக்கிழமை வருவோம். அப்புறம் மாதம் அமாவாசைக்கு வர வந்துருவோம். இங்கே கோயிலுக்கு வந்து எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வந்துட்டு போகிறது நம்ம ஒரு பிரச்சனைகள் ஒரு கஷ்டம் அப்படின்னு நினச்சி வரும்போது எல்லாமே ஒரு தீர்வு வர மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு போனால் நமக்குள்ள ஒரு ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் ஆன மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் நம்ம ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். நானும் 35 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். நல்லா எல்லாத்துக்கும் நல்ல பலனை கொடுத்துருக்கோம். அம்மா 35 வருஷமாக நல்ல பலனை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன வேண்டும்? இது எங்கள் குலதெய்வம். சாமி இது மெயினான சமாச்சாரம். விளையாட்டான சமாச்சாரம் நல்ல சிறப்பு. வேற சொல்லணும்னா சுயம்தான் வந்து உட்காந்தாங்க சுயமாக எந்திரிச்சது தான். நீங்கள் மக்களுக்கு வந்து இதுக்காக இந்த கோவிலுக்கு வாங்க அப்படின்னா எந்த முக்கியமான விஷயத்துக்காக இங்கே வந்தாங்க? செய்வேனா பில்லி சூனியம் கற்றுக்கிறது அதுக்காக தான் நிறைய மக்கள் நல்லா வராது. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டும் வெளியிலேருந்து வராங்க, வெளி மாநிலத்துலேருந்து வராங்க. கர்நாடகா அம்மாவை கும்பிட்டு நல்லதே நடக்கும். எல்லாம்